ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நல்லவைகளை சொல்ல முடியும். ஒரு சிலர் மட்டும்தான் நாம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் நம்முடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய சொல்ல நாம கேட்கணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய சொல் கேட்டு நடந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இங்க மோசே என்ற ஒரு நல்ல தேவதாசன் அவர் யாருடைய சொல் கேட்டு நடந்தார்? தன்னுடைய மாமனுடைய சொல் கேட்டு நடந்தார். மிகப்பெரிய பிரச்சனைய, மிகப்பெரிய போராட்டத்தை சரி செய்வதற்கு மோசேயினுடைய மாமா ஒரு நல்ல ஆலோசனையை தருகிறத நம்ம அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என் அருமையானவர்களே, இன்னைக்கு யாராவது உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் உங்கள் பிரச்சனையை அது சரி செய்கிறதாக மட்டும்தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப யாராவது உங்ககிட்ட காதுல சொல்றாங்கன்னா, விஷயத்தை பேசுறாங்கன்னா, அவங்க சொற்கேட்டு நடக்கிறீங்கன்னா, அவங்க சொற்படி நீங்க நடந்தா உங்க வீட்டினுடைய உபத்திரவம் மாறி இருக்கணும். உங்களுடைய போராட்டம் மாறணும். உங்களுடைய பிரச்சனைகள் மாறணும். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. சமாதானத்தோட இருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு பேச்சை கேட்டு அவங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரி செஞ்சா உடனே அவங்க சமாதானம் அந்த வீட்டை விட்டு போயிடும். அப்பவே தெரிஞ்சுக்குங்க, என்னைக்கு உங்க வீட்டுல சமாதானம் வீட்டை விட்டு வெளியே போகுதோ அப்பவே நீங்க யாரோ உங்களுக்கு சொன்னாங்கல்ல அவங்கள விட்டு தயவு செய்து விலகி விடுங்கள். அல்லேலூயா. அவர்கள் பேச்சை கேட்காதீர்கள். அவ்வளவுதான். என் அருமையானவர்களே, இன்னைக்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாமன் மோசேக்கு, மோசேயினுடைய மாமா மோசேக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுகிறார். நல்ல ஆலோசனை. ஆமென். வேதத்துல சொல்லப்படுகிறது, புத்தி உன்னை பாதுகாக்கும், நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நீதிமொழிகளில வாசிக்கிறோம். சொல்லுங்க, புத்தி உன்னை பாதுகாக்கும், நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். பாருங்க, நல்ல யோசனை, நல்ல காரியத்தை யார் சொன்னாலும் கேளுங்க. அல்லேலூயா. நல்ல யோசனைய, நல்ல காரியத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்க கேளுங்க. நல்ல புத்திமதிகளை கேளுங்க. நல்ல அறிவுரைகளை கேளுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா.